எந்த வந்தாலும் இங்க ஆட்சி அமைக்க முடியாது. இந்த எந்த சாவுக்கும் நாங்க பயப்படுறது இல்லன்னு முதல்வர் சொன்னாரு. ஒரு தம்பி த்ரிஷாவ கூட்டு வராப்ல அப்படிங்கிற மாரி ஒரு கொச்சையா பேசியிருக்கிறாரு. இல்ல அததான் சொல்றேன். எந்த வந்தாலும் எதுக்கு கொடைய எடுத்துட்டு ஓடுனீங்க? அப்பனும் புள்ளையும். போனீங்களா இல்லையா? ஆமா போனாங்கல்ல. வெள்ள கூட வேற. வெள்ள கொடை எடுத்துட்டு போனீங்கல்ல. அப்ப இந்த கோவணன் எங்க பண்ணிட்டு இருந்தாரு? கோவணத்த கழட்டி துவைச்சு காய வச்சிருந்தாரா? போக முடியாத சூழல் ஏற்பட்டுருச்சா? எனக்கு அரசியல் பேசுறதுக்கு என்ன அறிவு இருக்குன்னு கேட்கிறேன். என்ன அரசியல் பண்ணிட்டு இல்ல எந்த மது ஒழிப்புக்காக போராடி என்ன மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு மிகப்பெரிய ஒரு செயலையும் செஞ்சுட்டு இல்ல தொடர்ச்சியா உன்னுடைய கண்டனங்களும் விமர்சனங்களும் யார் மீது பாஞ்சிருச்சு? இந்த 4 வருஷம் இந்த குடிக்காக செத்தவங்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேரு? ஏன் இன்னைக்கு கனிமொழி அக்கா சொல்லிட்டு போனாங்களா, அக்கா நீங்க சொன்னீங்களே இனிமே யார் தாலியும் ஆறாதுன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு இத்தனாயிரம் பேர் தாலி இளம் விதவைகளா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழகம் தானே முதலிடம்னு பட்டியலிட்டாங்களே, இன்னைக்கு அதை ஒத்துக்கிறாரா கோவகன்? நீ யாருன்னு கேக்குறேன். உனக்கு தகுதி இருக்கான்னு கேக்குறேன். பேசுறதுக்கு வா, நேரடியா விவாதிக்கிறதுக்கு நீ தயாரா இருக்க, நான் விவாதத்துக்கு தயாரா இருக்கேன். கோவகனை கூப்பிடுங்க. கோவணனை இந்த மாரி திமுக கையில் எடுத்து பண்ண வைக்குதா? இல்ல கோவணனே அவரே ஆர்வப்பட்டு நானே வந்து நான் தம்பி விஜய் அவர்களை நான் விமர்சிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்றதுக்கு காரணம் என்ன? இல்ல அதாவது ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து எல்லா கட்சிக்காரர்களும் இவர்களுக்கு தேவைப்பட்டாங்க. அது இப்போ கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் தேவைப்பட்டாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தேவைப்பட்டாங்க. இன்னைக்கு எல்லா ட்ரெண்டையும் அடிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக்காவனுடைய தம்பிகள் எல்லாத்துக்கும் கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாத்தையும் மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டான். எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும் போது இவர்களுடைய யுக்தியை வந்து மாத்திக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இவர்களுடைய பிரச்சனைகள் வந்து வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னா, இந்த பக்கம் ஒருத்தன் திருடிக்கிட்டு இருக்கான்னா, இந்த பக்கம் ஒரு கூரையை கொளுத்தி விட்டுட்டா திருடனை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. கூரையை அணைக்கிறதுக்கு தான் ஓடுவாங்க. இங்க இருக்கக்கூடிய மொத்த நீதிமன்றம் காரி மூஞ்சில துப்புனதுக்கு அப்புறம் அமைச்சர்களுடைய பதவி விலகல் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இது எதனால? இவர் போயிட்டு செக்கு இழுத்த செம்மலோட சேர்ந்து இவரு செக்கு இழுத்துட்டு வந்தாரு. அதனால பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல உள்ள வழக்குகள் வந்து நிலுவையில இருக்கு. அதனால மக்கள் எல்லாம் கொண்டாடிடுவாங்க, போற்றிடுவாங்க. தமிழகம் முழுக்க இவருக்கு வந்து விழா எடுத்துருவாங்கன்றதுனாலயா? நீ ஒரு அயோக்கிய பையன் சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதை நீ ஒத்துக்கணுமா இல்லையா? இருக்கக்கூடிய 2 பேரையும் பெண்களை ஆபாசமா பேசுனது கோவகனுக்கு தெரியாதா? கோவகன் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்தி இருக்காங்களா? பொன்முடியினுடைய பதவி நீக்கம் எதுக்கு? கட்சியினுடைய பதவி பறிப்பு எதுக்கு? அமைச்சருடைய பதவி பறிப்பு எதுக்கு? இதுக்கு பதில் சொல்லுவாரா?